மாதா தொலைக்காட்சியின் இனிய இதயங்களே அனைவருக்கும் வணக்கம். கதைக்கலாம் வாங்க நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம். நான் உங்கள் போஸ்கோ அண்ட் ஃபாதர் பவுலா ஜெயக்குமார். ஃபாதர் வணக்கம். ஃபாதர் வணக்கம் போஸ்கோ. எப்படி இருக்கீங்க ஃபாதர்? ரொம்ப நல்லா இருக்கேன் போஸ்கோ. சூப்பர் ஃபாதர். பார்க்கும்போதே நல்லா கலகலன்னு தெரியுது. நான் எப்படி இருக்கிறேன் ஃபாதர்? ரொம்ப நல்லா இருக்கேன் போஸ்கோ. தேங்க்யூ ஃபாதர், தேங்க்யூ. நம்ம செல்ஃப் ப்ரொமோஷன் தான் வேறு. ஸோ ரொம்ப அழகாக கதைக்கலாம் வாங்க மக்கள் நண்பர்களோட நம்ம ரொம்ப அழகாக கதைச்சிட்ருக்கோம் ஒவ்வொரு வாரமும். ஸோ அந்த விதத்தில் கடந்த வாரம் வந்து ரொம்ப அருமையான தலைப்பில் வந்து நம்ம கதைத்தோம். என்ன அப்படின்னா, பள்ளி பருவத்திலோ அல்லது கல்லூரி பருவத்திலோ நீங்கள் விடுதியில் தங்கி பயின்ற அந்த ஒரு அனுபவத்தை பற்றி அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டு தெரிஞ்சிட்ருக்கோம். ஸோ கடந்த வாரம் கூட நிறைய அன்பர்கள் பேசினாங்க. அது ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வாரமும் அநேக அன்பர்கள் காத்துட்ருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். இந்த தலைப்பு குறித்து நீங்கள் கடந்த வாரம் பேசின அன்பர்களுடைய அந்த அனுபவங்களை பகிர்ந்துக்கிட்டாங்கல்ல ஃபாதர், அதை குறித்து நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? இல்லை, சுருக்கமாக சொல்ல போனோம்னா அது வெறும் விடுதியாக மட்டும் இல்லை, ஒரு இல்லமாகவும் இருந்து அந்த குழந்தைகளுடைய உணவு தேவை, அவங்களுடைய சமூக அக்கறைக்கான கருத்தியல், இன்னும் சொல்ல போனோம்னா ஈவன் பொருளாதார உதவியெல்லாம் கூட செஞ்சு அருட்சகோதரிகளும் அருட்தந்தையர்களும் படிக்க வச்சாங்க எங்களை அப்படின்னு அவங்க சொன்னதெல்லாம் கண்டிப்பாக நிறைய வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்கு ஒரு வழிகாட்டியாக இருந்திருக்காங்கன்னு சொன்னாங்க. அந்த விதத்தில் அன்பர் லைனில் இருக்கார் ஃபாதர், அவருடைய அனுபவத்தை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹலோ, வணக்கம். வணக்கம். வணக்கம் ஐயா, வணக்கம். உங்களுடைய பேர் எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? பாக்கியநாதன், குந்தா, ஊட்டி மறை மாவட்டம். ஓ, ரொம்ப மகிழ்ச்சி ஐயா. நிகழ்ச்சி கால் பண்ணதுக்கு. ஃபாதர் இருக்காங்க நம்மளோட. ஐயா சொல்லுங்க. சொல்லுங்க ஃபாதர். குட் ஈவினிங் ஃபாதர். குட் ஈவினிங். எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கும் ஃபாதர். நீங்க எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறோம். இங்கெல்லாம் எங்களுக்கு மழை அதிகமாக இருக்கு. கண்டிப்பா ஊட்டி அப்படிங்களா? ஆமாங்க, மழை எடுத்துருக்கீங்க ஃபாதர். உங்களுடைய கொஞ்சம் டிவி வால்யூம் கொஞ்சம் குறைச்சிக்கிறீங்களா? கொஞ்சம் அதிகமாக இருக்கு. வெளியே வந்துட்டேன். ரொம்ப நன்றி. இன்னைக்கு டாபிக் கேட்டிங்களா? நம்ம தம்பி போஸ்கோ சொன்னாங்க. போன வாரம் ட்ரை பண்ணேன், கிடைக்கல. ஓகே. இந்த வாரம் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. சொல்லுங்க உங்களுடைய விடுதி அனுபவம். விடுதி அனுபவம்னா ஸ்கூல் லைஃப்ல விடுதிக்கு எங்கேயும் போகல ஃபாதர். காலேஜ் லெவல்ல வந்து பிஎட்டுக்காக நான் சென்ட் சேவியர்ஸ் காலேஜ் பாளையங்கோட்டை. வெரி குட். ஆமா, நான் போகும்போது கிட்டத்தட்ட என்னுடைய டிகிரி முடிஞ்சு ஒரு 10 ஆண்டு கழிச்சு தான் நான் பிஎட் போனேன். எனக்கு இடையில கொஞ்சம் வேலைகள்லாம் செஞ்சு போய் அங்க முடிச்சு அங்க 1 இயர் அங்கதான் இருந்தேன். 1 இயர் சென்ட் சேவியர்ஸ் காலேஜ். எனக்கு வந்து ஃபாதர் வேதநாயகம் தான் பிரின்சிபலா இருந்தாரு. அப்புறம் காலேஜுக்கு அங்க போனோம்னா 110 பேர் இருந்தோம் அந்த பிஎட் காலேஜ்ல. ஒரு 4 அருட்பணியாளர்கள் பிஎட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு 6 பிரதர்ஸும் பண்ணிட்டு இருந்தாங்க. அவர்களோட தொடர்பு நல்ல ஒரு உறவு இருந்தது. நாங்க 110 பேர் இருந்தோம். அதுல 109 பேரும் கிறிஸ்தவ மாணவர்கள், ஒரே ஒருத்தர் மட்டும் இந்து மாணவர். அவரோட நல்ல தொடர்பு இருந்தது. அப்புறம் அங்க போன உடனே எனக்கு நான் வந்து அங்க இருந்ததுலயே கொஞ்சம் சீனியர். எனக்கு நான் இப்ப டிகிரி முடிச்சு ஒரு 10 ஆண்டு கழிச்சு போனதுனால நான் கொஞ்சம் சீனியரா இருந்தேன். ஊட்டியில இருந்து ஒரே ஒருத்தர் தான். சரிதான். நல்லா அங்க போன இந்த அனுபவம் என்னுடைய ஃபாதர்ஸோட இருந்து. ஏன்னா இங்க சர்ச்சில் இருக்கும்போது, இங்க பாரிஷ்ல இருக்கும்போது இருந்ததை விட அங்க பிஎட்ல போகும்போது நிறைய படிச்சுக்கிறதுக்கோ கத்துக்கிறதுக்கோ நல்லா இருந்தது. சரிங்க. இப்ப எனக்கு என்ன அப்படின்னா, இப்ப குழந்தைகள் ஓகே, ஒரு குழந்தையா ஒரு சிறுவனா ஓகே, ஆனா ஒரு இளைஞனா நீங்க உங்களுடைய அந்த விடுதி அனுபவம் எப்படி நினைச்சீங்க? உங்களுடைய நட்பு நட்புகள் வந்து நிறைய பேர்கிட்ட. ஏன்னா 110 பேரும் 110 டைரக்ஷன்ல இருந்து வந்தவங்க. ஒரே இடத்துல இல்ல, எல்லாமே மதுரை, கருமாத்தூர் இருந்தோம், ராமநாடு, சென்னை, கோயம்புத்தூர், திண்டுக்கல், ஒவ்வொரு மறை மாவட்டத்துல இருந்தும் ஒரு 5 பேர் 6 பேர் அப்படி வரும்போது 110 பேருக்கு கூட நம்மளுக்கு அந்த அனுபவம் வந்து ரொம்ப சிறப்பா இருந்தது. ஒவ்வொருத்தரையும் சந்திக்கும் போது அவருடைய அந்த மறை மாவட்டத்தினுடைய கருத்துக்கள், அவருடைய லைஃப்ல இருந்ததெல்லாம் அப்படியே பகிர்ந்து கொள்வதற்கு ரொம்பவுமே சுவாரஸ்யமா இருந்தது. அதோட நான் வந்து கொஞ்சம் சீனியரா இருந்ததுனால அங்க போனோம்னா அந்த ஹாஸ்டல்ல வந்து லீடரா வேற போட்டுட்டாங்க. காலையில அடிக்கிறதுக்கும் அதோட காலையில எந்திரிச்சு எல்லாத்தையும் எழுப்பி விடணும். காலையில 6 மணிக்கு. அந்த அனுபவம் எப்படி ஐயா? நீங்க வந்து ஒரு லீடரா போட்டாங்க, கொஞ்சம் உங்களுக்கு போய் எழுப்பும் போது அந்த நண்பர்கள் எப்படி பண்ணும்போது எல்லாருமே அதுக்கு ஒரு சாதகமானதா இருந்தாங்க. எல்லாருமே பண்ணிக்குவாங்க. ஒரு 6-7 பேர் அதுல வந்துடுறோம் சார், நாங்க வந்துடுறோம் பிரதர், நாங்க வந்துடுறோம், சர்ச்சுக்கு வந்துடுறோம், நீங்க முன்னாடி போயிருங்கன்னு சொல்லுவாங்க. ஏன்னா 6 மணி மாசத்துக்கு போயிடணும். அப்புறம் அந்த மாசத்துக்கு போகும்போது அப்பவே அந்த வயசுல எனக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 29 வயசுல தான் நான் பிஎடுக்கு போனேன். அப்போ வந்து அப்பவே ஆல்டர் பாயா சேவியர்ஸ் சர்ச் அங்க இருந்த பிஎட் காலேஜுக்கு உங்களுக்கு திருமணம் எப்போ நடந்தது?
எனக்கு வந்து 35. ஓ, அதுக்கப்புறம் தான் நடந்துச்சு. வெரி குட். ஆமா ஆமா ஆமா. அப்ப வந்து என்ன பேக்ரவுண்ட் புவர் ஃபேமிலி பேக்ரவுண்ட்னால கொஞ்சம் என்னால முடியல. இங்க இருந்து என்னுடைய ஓகே பேரண்ட்ஸ் எனக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணி அனுப்பிச்சிருந்தாங்க. நல்லது நல்லது. அந்த விடுதி லைஃப் வந்து காலையில சாப்பாடு எல்லாம் காலைல பிரேக்ஃபாஸ்ட், மத்தியானம் லஞ்ச் மற்றும் நைட்ல சப்பர் இதெல்லாம் வந்து பார்க்கும்போது அது கொஞ்சம் எனக்கு சூப்பர்வைசிங் ஒர்க் எல்லாம் கொடுப்பாங்க. பார்ப்போம். உங்க ஃபேவரட் அளவாதான் தோசை எல்லாம் போடுவாங்க. ஃபேவரட்டா இருக்கு. அப்ப நீங்க வந்து அதுக்கு பொறுப்பா இருந்ததுனால உங்களுக்கு ஸ்பெஷலா தோசைலாம் ஸ்பெஷலா இல்ல. எனக்கு அதுல அந்த குக் வந்து சொல்லுவாரு சார் உங்களுக்கு ஒரு தோசை எக்ஸ்ட்ரா எடுத்து வச்சிருக்கேன் சார்ன்னு சொல்லுவாரு. அதெல்லாம் வந்து வீட்டை விட்டு போகும்பொழுது அதெல்லாம் அனுபவிக்கக்கூடிய அந்த பொறுப்பு, நல்ல பொறுப்பு வந்துரும். அதோட அங்க அந்த நேரத்துலதான் 92 தாமிரபரணியில ஒரு பெரிய வெள்ளம். அதுல வந்து ஒரு ஊரே வந்து கருப்பூர்னு சொல்லக்கூடிய ஒரு ஊர் வந்து அந்த ஓரத்துல கிராமமே ரொம்பவுமே பாதிப்புக்குள்ளாச்சு. அதுல NSSல வந்து நான் என்னைய கோஆர்டினேட்டரா போட்டாங்க. 110 பேரும் ஒரு வாரமா அந்த இடத்துல போய் நாங்க வந்து அத எல்லா வேலைகளும். வெரி குட் வெரி குட் வெரி குட். அதுல வந்து எனக்கு வந்து நீ ஊட்டிக்காரன் தானே, உனக்கு நல்ல மரமெல்லாம் வெட்ட தெரியும்னு சொல்லி என்னுடைய சரிதான். அதாங்கண்ணா இப்ப என்ன அப்படின்னா, இப்ப பாருங்களேன், நம்மளுடைய அந்த விடுதியில இருக்கிற அந்த அனுபவம் எங்க கொண்டு போகுதுன்னா, ஒரு சமூக அக்கறை, ஒரு பொறுப்பு, நமக்குன்னு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி. ஏதோ மாணவர்களோடு மட்டுமல்ல, இந்த சமூகத்துக்கான ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியை மக்களோட உங்களுக்கு கொடுத்துருக்குது. உண்மையிலேயே உங்களோட பேசுனது, உங்களுடைய இந்த அனுபவம் உண்மையிலுமே வெரி குட் வெரி குட். இப்ப ஹாஸ்டல்ல இருக்கும்போது என்னுடைய பிடி டைரக்டர், பிசிக்கல் டைரக்டர் என்னை பார்த்து, நான் வந்து கொஞ்சம் ஸ்போர்ட்ஸ் என்னை பார்த்தோன்னே ஃபர்ஸ்ட் டேவே நீ ஸ்போர்ட்ஸ் இன்சார்ஜாவும் நீ தான் இருக்கணும் சொல்லிட்டேன். நிறைய பொறுப்புகள்ல இருந்திருக்கிறீங்க. ஆமா. அப்புறம் மூணாவது அடுத்தது வந்து நான் நாளாவது வந்து எந்த ப்ரோக்ராம் இருந்தாலும் அதுல வந்து உடனே நன்றி உரை ஆற்றுவதற்கு நான் தான் முன்னாடி. ஆமா. அடுத்தது ஒரு ஸ்போர்ட்ஸ் நடந்தது. அதுல வந்து கிராஸ் கண்ட்ரி ரேஸ்ல வந்து பிஎட் காலேஜ்ல நான் வந்து லாங் ரன்னிங்ல நான் போய் பழக்கம் இல்லை. எனக்கு வந்து ஷார்ட் ரன்னிங் போவேன். ஆனா நீ கண்டிப்பா கலந்துக்கணும்னு சொல்லிட்டாரு. அதுல 110 பேரு, அதுல 630 பேர் அந்த கல்லூரியில கலந்துவிட்டேன். அதுல 230வது ஆளா தான் நான் போய் சேர முடிஞ்சது. இல்லை, இப்போ எனக்கு என்ன உங்கள்கிட்ட ரொம்ப பிடிச்சிருக்குன்னா, அதில் லீடராக இருந்தேன், இதில் லீடராக இருந்தேன், அதில் பொறுப்பு இருந்தேன், ஆனாலும் நான் 230வது ஆளாக வந்தேன் அப்படிங்கிறத கூட உங்களால் நீங்கள் வந்து சொல்லும் போது உங்களுடைய அந்த நேர்மை அது ரொம்ப நல்லா இருக்கு. வெரி குட் வெரி குட். மறக்க முடியாத அனுபவங்கள். கடந்த வாரம் அப்ப என்னுடைய பிசிக்கல் டைரக்டர் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு. அதாவது கன்னியாகுமரி நாகர்கோவில் போற வழியில இருக்கக்கூடிய ஒரு டிவிஎஸ் வண்டி, அதாவது ஒரு கம்பெனி, டிவிஎஸ் கம்பெனி. அதுல வந்து அங்க இருக்கக்கூடிய வேலையாட்களுக்கு, அங்க பணியாற்றவர்களுக்கு நீ வந்து ஈவினிங்ல வாரத்துல 2 நாள் போய் ஒரு கோச் கொடுக்கணும், வாலிபால் கோச் கொடுக்கணும் சொல்லி என்னைய அங்க அவ்வளவு தூரம் போய் அறிமுகப்படுத்தினாரு. ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்களுக்கு நிறைய அனுபவங்கள் நிறைய தேக்கி வச்சிருக்கீங்க உள்ளத்துல. அதை இன்னைக்கு நம்ம மாதா தொலைக்காட்சி நேயர்களோட எங்கள் வழியா, தம்பி வழியா அழகா பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்கள்கிட்ட பேசுனதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். வாழ்த்துக்கள். நல்லா இருங்க. கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பார். மாதா தொலைக்காட்சி தொடர்ந்து பாருங்க. சந்தோஷம். தொலைக்காட்சிக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி. ரொம்ப நன்றி. ரொம்ப மகிழ்ச்சி. ரொம்ப நன்றி. மகிழ்ச்சி. ரொம்ப அழகா பேசினாரு ஃபாதர். கடந்த வாரம் கூட பேசிட்டு இருந்தோம். விடுதியில் தங்கி பயிலும் போது வெறும் ஸ்டடீஸ் மட்டும் கிடையாது, அங்கதான் ஸ்போர்ட்ஸ்லயும் வளர்றோம் அப்படின்னு ஐயா அவருடைய அனுபவத்தை சொல்லும்போது ரொம்ப நெகிழ்ச்சியா இருக்கு ஃபாதர். பண்புல, வாழ்க்கையில வந்து சிறந்த பண்புல வந்து வாழணும் அப்படின்னு, சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டியில வந்து ரொம்ப வந்துருக்கிறேன். அதே மாதிரி லீடர்ஷிப் குவாலிட்டி. ஸோ விடுதியில தங்கி இது பண்ணும்போது மற்ற பசங்களையும் கோஆர்டினேட் பண்றது, அது ஒரு ஏன்னா அங்கேயே வந்து அது ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி அவருக்கு கிரியேட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அது லைஃப்ல ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அவரு கூட. ஸோ ரொம்ப நெகிழ்ச்சியான. இப்போ எனக்கு என்ன அப்படின்னா, இப்போ இந்த நண்பர் இவர் பேசுனது பார்க்கும் பொழுது, வெறுமனே நான் ஸ்கூலுக்கு போனேன், படித்தேன் அப்படிங்கிறதோட மட்டும் இல்லை. அந்த விடுதி வந்து சொன்னார் ரொம்ப அழகாக, ஒரு இந்து நண்பரோட பழகிறதுக்கு வாய்ப்பு கிடைக்குது. இன்னும் சொன்னால் எல்லாரும் சேர்ந்து சாப்பிடும் பொழுது அவர்களோட உணர்வுகளை புரிந்துக்கிட்டு அதை மதிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது. அதோடு மட்டும் இல்லாமல் சமூக ஒரு அக்கறையை வெளிப்படுத்துறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது. ஆனால் உண்மையிலுமே இந்த விடுதி வந்து நம்மளை வந்து எவ்வளோ ஒரு பண்படுத்தி இருக்குது, ஸ்ட்ராங் பண்ணியிருக்கு. அதனால சொல்லுவாங்க, எவ்வளோ வாழ்க்கையில் எவ்வளோ அடி அடித்தாலும் அப்படியே போகப்பா அப்படின்னு தட்டி விட்டு போயிடலாம். ஏன்னா நாங்கள் ஹாஸ்டலில் இது இல்லாததான் நீங்கள் வந்து பற்ற போகிறீங்க அப்படின்னு சொல்லி, அந்த விதத்தில் கண்டிப்பாக எல்லாருக்கும் ஒரு தனிப்பட்ட அனுபவங்கள் இருக்கும் ஃபாதர். ஸோ அந்த வகையில் அன்பர் லைனில் இருக்காங்க, பேசிடலாம். ஹலோ, வணக்கம்.
வணக்கம். ஹலோ வணக்கம். வணக்கம் ஃபாதர். வணக்கம் ஃபாதர். அம்மா வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கேன் ஃபாதர். லூர்து அமலராணி ஃப்ரம் திருக்கோயிலூர் ஃபாதர். திருக்கோவிலிருந்து லூர்து அமலராணி. ரொம்ப மகிழ்ச்சி. நல்லா இருக்கிறீங்களாங்கம்மா? இன்னைக்கு டாபிக் கேட்டிங்களா? சொல்லுங்கம்மா. 2 வாரம் முன்னாடி தான் பேசினோம் ஆமா, அம்மா ஃபாதர். பேசினாங்க. ஓ ரைட் ரைட் எப்பவுமே ரெகுலரா வந்து கால் பண்ணக்கூடியவங்க அம்மா. ஓகே 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 ஓகே. அம்மா இன்னைக்கு டாபிக் கேட்டிங்களா? தெரியும் ஃபாதர். முன்னாடி பண்ணது டாபிக் வந்து ஃபர்ஸ்ட் டே ஸ்கூல். இது ஸ்கூல் விடுதி விடுதி விடுதியில் ஹாஸ்டல் லைஃப். உங்களுடைய அனுபவங்கள் அப்படி எது இருந்தா விடுதி அனுபவங்கள்? நான் ஃபாதர் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து 12th வரைக்கும் அப்பா அம்மா கூடயே தான் ஃபாதர் இருந்திருக்கேன். ஓகே ஓகே. 17 இயர்ஸ்க்கு மேலதான் ஹாஸ்டல் கொண்டு அக்ஸிலியத்துல, வெள்ளூர் அக்ஸிலியத்துல ஓ போட்டேன். கல்லூரி படிக்கும்போது அப்பதான் போயிட்டு அங்க எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம் அப்பா அம்மா விட்டுட்டு போய் இருக்கிறதால ரொம்ப வீட்டுல ஒரு பொண்ணு ஒரு பையங்க நாங்க. அதனால ரொம்ப சிரமப்பட்டேன் ஃபாதர். நான் அங்க போய் சாப்பிட உட்காரும் போதெல்லாம் எனக்கு, ஏன்னா வீட்டுல அம்மா சாப்பாட்டா 1000 குறை சொல்லுவோம். அங்க போய் உட்காந்து சாப்பிடும் போது ஒவ்வொன்றும் ஃபீல் பண்ணிருக்கேன் நானு. அருமை தெரிஞ்சு உண்மையிலே அப்பா அம்மாவோட லவ் அதெல்லாம் உணர வச்ச இடம் ஃபாதர் எனக்கு. அதே போல வீட்டு சாப்பிடுறது எவ்வளவு மேன்மை அப்படிங்கறதெல்லாம் புரிய வச்சுதான் ஹாஸ்டல். அதாவது ஹாஸ்டல்னா கூட மோசமான ஹாஸ்டல் எல்லாம் விடல அப்பா. வெரி குட். ஆனாலுமே எனக்கு அது வந்து ரொம்ப சிரமமா இருந்தது. அதாங்கம்மா, இப்போ நீங்கள் சொல்லும்போது எனக்கு ஒரு விஷயம் வந்து நம்ம உங்கள் வழியாக நேயர்கள்கிட்ட நான் சொல்ல விரும்புகிறது என்ன அப்படின்னா, நம்ம அந்த வீட்டுடைய நிலைமையை புரிஞ்சுக்கிறதுக்கு, அவங்க மேலே நம்மளுடைய அன்பை ஃபீல் பண்ணுறதுக்கு அது வந்து ஒரு நல்ல வாய்ப்பாக இருந்துச்சு இந்த விடுதியில் தங்கி இருக்கும் பொழுது. ஏன்னா நம்ம வீட்டில் இருக்கும்போது அம்மாவை குறை சொல்லுவோம், அப்பாவை குறை சொல்லுவோம். ஆனால் அங்கே போனோன்னு தான் தெரியும் நம்ம அம்மா எவ்வளோ ஸ்பெஷல், அப்பா எவ்வளோ ஸ்பெஷல், வீடு எவ்வளோ ஸ்பெஷல், நம்ம வீடு எவ்வளோ ஸ்பெஷல் அப்படிங்கிறது தெரியும். அது நான் உணர்ந்த இடம் 17 வருஷத்துக்கு அப்புறம் பேரண்ட் லவ், ஃபேமிலி கேர் என்ன எல்லாமே அங்க போய் உணர்ந்தேன் ஃபாதர். இன்னொன்னு எனக்கு அந்த ஒரு எங்க இதுல வந்து ஃபாதர், நான் சின்ன வயசுல இருந்து இருக்கும் போது ஒரு பிரெஞ்சு ஃபாதர் ஒருத்தர் எம்இசி ஃபாதர் தான் ஃபாதர் இருந்தாரு. அதனால ரொம்ப எனக்கு வந்து அந்த ரிலீஜியஸ் ஃபார்மேஷன் ரொம்ப இல்லைங்க எனக்கு. ஆனா அந்த 15 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் அந்த ஒரு கேத்தலிக் ஃபார்மேஷன். நான் ஒரு மேலே உனக்கு இன்னைக்கு நான் வாட் ஐ எம் டுடே இஸ் மெயின்லி the foundation. எனக்கு வந்து அந்த சலேஷன் ஃபவுண்டேஷன் தான் ஃபாதர். அதே போல அந்த சிஸ்டர்ஸ் எல்லாம் எப்படி மிங்கிள் ஆகுறாங்க, என்ன அந்த லாங்குவேஜோட இம்பார்ட்டன்ஸ் எல்லாம் அங்க போய் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் ஃபாதர். பிள்ளைங்க இந்த மாதிரி படிச்சாங்க. ஆனா வந்து நான் அங்க போய் அதை யூட்டிலைஸ் பண்ணிட்டு இன்னைக்கு எனக்கு ஒரு அளவுக்கு நம்ம ஒரு டீச்சிங் ப்ரொஃபஷன்ல நான் நல்லா இருந்ததுக்கு காரணமே எனக்கு அக்ஸிலியம் தான் ஃபாதர். இல்லைம்மா, இப்போ எங்களுக்கு என்னன்னா நீங்கள் சொல்லும்போது உண்மையிலேயே நம்மளுடைய கத்தோலிக்க நிறுவனங்கள், அருட்சகோதரிகள், அருள் பணியார்கள் போன வாரம் கூட ஒரு அன்பர் சொன்னாங்க. அதாவது நம்ம அவ்வளோ கேர் எடுத்துருக்குறாங்க நம்ம லைஃப்பில். ஒவ்வொருத்தவங்களுடைய வாழ்க்கையிலையும் அவ்வளோ அக்கறையோடு அவங்க செயல்பட்டுருக்காங்க, வாழ்ந்துருக்கிறாங்க. உண்மையிலே நீங்கள் உங்களுடைய அனுபவம் வந்து எங்களுக்கு மட்டும் இல்லாமல் நம்முடைய மாதா தொலைக்காட்சி நேயர்களுக்கும் ஒரு அவங்களுடைய ஞாபகங்களை நினச்சி பார்க்குறதுக்கு ரொம்ப அற்புதமான இதாக இருந்திருக்கும். என்னுடைய டீச்சிங்ல வந்து அங்க நான் கத்துக்கிட்டது நிறைய இந்த லைஃப் ஸ்கில்ஸ் எல்லாம் எனக்கு அங்கதான் டெவலப் பண்ணிக்கிட்டேன். நல்லதுங்க. அதே போல அதுக்கப்புறம் ஒரு 3 இயர்ஸ் வந்து சேலத்துல சாரதா காலேஜ் கம்ப்ளீட்டா ஒரு இது கம்ப்ளீட் கிறிஸ்டியன் ஃபார்மேஷனா, அது ஃபுல்லா ஹிந்து இது ஃபாதர். பரவாயில்லம்மா, ஒவ்வொரு இடங்களும் வந்து நமக்கு ஒவ்வொரு அனுபவங்களை கொடுக்கும். அதனால அந்த ஃபெய்த்ல நான் நல்லதான் ஃபாதர். நல்லா ஜெபம் பண்ணுவோம். அந்த கடைசி பிஎட்ல கொண்டு சேர்க்கும் போது எங்க அப்பா நான் சேர்த்துட்டு அன்னைக்கு இது எம்ஏ ரிசல்ட் வருதுன்றதால கொஞ்ச நேரம் இருந்தாருங்க எனக்காக. ஆனா 3 o'clock வரைக்கும் வரலன்னவே தெரியுமா நான் கிளம்பிடும் போது கூட அழுவுறேன் ஃபாதர். எங்க அப்பா சொல்றாரு, பாருமா எல்லாம் முன்ன மாதிரி பசங்க எவ்வளவு பிள்ளைங்க இருக்காங்க, எல்லாம் சந்தோஷமா. எப்பங்கம்மா நீங்க அழுதது? எப்ப என்ன படிக்கும்போது சொல்றீங்க? பிஎட் படிக்கும்போது ஏறக்குறைய ஒரு 20 வயது. 20 வயதுல நமக்குள்ள அந்த எமோஷன் பாருங்க, அப்பாவுக்கும் ஒரு மகளுக்குமான எமோஷன் ரொம்ப ரொம்ப நல்ல அழகியலா இருந்திருக்கு. வெரி குட். படிப்புல வந்து நல்லாதான் ஃபாதர் நான் வந்தேன். வெரி குட். இது எல்லாத்துக்குமே காரணம் லெட்டர் எல்லாம் எழுதுவாங்க ஃபாதர் எங்க அப்பா. அது நான் வந்து முன்னாடியே எனக்கு ஸ்பெஷல் கெஸ்டா ஃபாதர் என்ன கூப்பிடும் போது மாதா டிவிலயே நான் சொல்லி இருக்கிறேன் ஃபாதர். இந்த லெட்டர் நான் எப்பவுமே வாரம் வந்தது தந்ததுல எழுதுவேன் ஃபாதர். அதுல வந்து அங்க அக்ஸிலியத்துல இருக்கும்போது இந்த லெட்டர் ரேக்ல வந்து லெட்டர் வரும் ஃபாதர். அப்பாவோட லெட்டர் இருக்கா என் பேர் இருக்கான்னு ஓடி வந்து பாப்பா. அது பார்க்கும்போது அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். இல்லங்கம்மா,
நீங்கள் இப்போ ஒரு நல்ல ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறீங்க. இந்த கடிதம் விடுதியில் இருக்கிற பொழுது கடிதம், ஏன்னா நானுமே விடுதியில் இருக்கும்போது ஈவன் குருமட மாணவராக இருக்கும்போது எங்கள் அம்மாட்ட இருந்து அப்பாட்ட இருந்து ஒரு கடிதம் வராதா அப்படின்னு ஏங்குற ஒரு விஷயத்தை வந்து ரொம்ப அழகாக சொல்லியிருக்கிறீங்க. எங்களோட தொடர்பு கொண்டதுக்கு பேசினதுக்கு ரொம்ப நன்றி. நாங்கள் அதை பற்றி தொடர்ந்து வரோம். நல்லா இருங்கம்மா, தொடர்ந்து மாதா தொலைக்காட்சி பாருங்கள். கடவுள் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் நிறைவாக ஆசீர்வதிக்குமா. நன்றிம்மா. ஸோ ரொம்ப அழகாக பேசினாங்க ஃபாதர். அவங்களுடைய அனுபவங்களையும் பகிர்ந்துக்கிட்டாங்க. ஒரு சில எமோஷன்ஸ் அதில் அடங்கி இருக்கும். எனக்கு போஸ்கோ இந்த லெட்டர் கண்டிப்பாக உண்மையிலுமே இப்போ நினச்சி பார்க்கும்போது எனக்கு அழுக வருது. ஏன்னு வச்சுங்களேன், அதுலேயுமே சொல்ல போனோம்னா எங்கள் அப்பா வந்து ஒரு நாளும் கடிதம் எழுதுனதே இல்லை. சுச்சுவேஷன் வேறு எப்படி தெரியல. ஆனால் வந்து எங்கள் அம்மா வந்து வாரத்துக்கு ஒரு கடிதமாவது எழுதிடுவாங்க. அவங்க எழுதும் பொழுது அந்த ஒரு விஷயம் சொல்கிறதெல்லாம் பார்க்கும்போது சின்ன சின்ன விஷயமா இருக்கும். அந்த கடிதத்தை ஒரு 50 முறை படிப்போம், 100 முறை படிப்போம். இன்னும் சொல்லப்போனால் ஒரு முறை வகுப்பில் கூட அந்த எங்கள் அம்மா போட்ட லெட்டரை வாச்சிக்கிட்டு இருக்கும்போது வாத்தியார் வந்து பார்த்துட்டு பயங்கரமாக அடிச்சிட்டார். ஐயோ. அதனால் அது இப்போ நினச்சாலும் எனக்கு ரொம்ப நெகிழ்ச்சியாக இருக்குது. கண்டிப்பாக அந்த 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 ஒரு லெட்டரையை நினச்சி நம்ம வீட்டிலேருந்து வந்திருக்குன்னு எவ்வளோ எமோஷன் ஆனோம் ஃபாதர். விடுதியில் வந்து அந்த செகண்ட் சண்டே வந்து பார்த்துட்டு போவாங்கல்ல ஃபாதர் பேரண்ட்ஸு. அப்போ பார்த்துட்டு அவங்க வரமாட்டாங்களான்னு ஒரு ஏக்கத்தில் இருக்கும். அதாவது எல்லாம் பேரண்ட்ஸ்லாம் வந்துருப்பாங்க. ஸ்டெடியாலேருந்து போக வேண்டிய டைம், ஜன்னல் எட்டி பார்ப்போம் வந்திருக்காங்களான்னு. அப்புறம் வந்து போனோடனே அவங்க வந்து போயிட்டதுக்கு அப்புறம் ஃபாதர் ஒரு அந்த எமோஷன் எப்படி வெளிப்படுது பாருங்கள். ஈவினிங் ஃப்ரீ டைமில் வருவேன். அம்மா இல்லை போயிட்டாங்க விடுதியில், அப்பா அம்மா வந்து பார்த்துட்டு போயிட்டாங்க. இங்கே தானே உட்காந்தாங்க, இங்கே தானே நம்ம சாப்பிட்டோம். அந்த இடத்த போய் டச் பண்ணி பார்த்து அங்கே போய் உட்காந்து கொஞ்சம் நேரம் சைலண்ட்டாக இருக்கிறது அது மறக்க முடியாத அனுபவங்கள் ஃபாதர். அந்த மாதிரி அன்பர்களுக்கும் நிறைய அனுபவம் இருக்குன்னு நினைக்கிறேன். கேட்டு தெரிஞ்சுப்போம் ஃபாதர். ஹலோ, வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கிறோம். நீங்க எப்படி இருக்கிறீங்க? எங்க இருந்து பேசுறீங்க? ஆண்டவர் கிருபையில இருந்து நல்லா இருக்கோம். நாங்க திருநெல்வேலி மாவட்டத்தில இருந்து பேசுறோம் ஃபாதர். வணக்கம்மா. மாதா தொலைக்காட்சி பாக்குறீங்களா? கண்டிப்பா. காலையில இருந்து நான் டியூட்டி போயிட்டு வந்த உடனே அதைத்தான் எப்பவுமே பார்ப்பேன். மற்றபடி எந்த இதுமே எங்க வீட்டுல எந்த சேனல் டிவியோ நாடகமோ சினிமா பாட்டுக்கே இடம் கிடையாது. இல்ல நிறைய உங்களை போல மக்கள் வந்து மாதா தொலைக்காட்சி அப்படி தூக்கி சுமக்குறீங்க, கொண்டாடுறீங்க. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குதுங்கம்மா. இன்னைக்கு பிரசன்ன வீட்டுல வந்து நான் வெள்ளிக்கிழமை நான் வந்து லைப்ரரி ஒர்க் பண்றதுனால வெள்ளிக்கிழமை லீவு நாள்ல மாதா டிவியை பார்த்து நான் வீட்டு வேலை இதெல்லாம் செய்யும் போது இறை பிரசன்னம் அப்பப்பா சொல்ல முடியாத ஒரு கர்த்தருடைய கிருபை. ரொம்ப நன்றிங்கம்மா. நீங்க சொல்லும் பொழுதே இப்போ உங்களை மாதிரி ஆட்கள்லாம் இப்படி பேசும்போது தான் என்னை போன்ற என்னை அருட்தந்தையர்களுக்கும் தம்பி போல இருக்கிற எல்லா பணியாளர்களுக்கும் அவ்வளோ ஒரு உற்சாகமாக இருக்குது. ரொம்ப நன்றிங்கம்மா. இன்னைக்கு டாபிக் கேட்டிங்களா? ஆமா கேட்டேங்க. என்னுடைய பள்ளிக்கூடத்து வாழ்க்கையில நடந்தது வந்து ஒரு பெரிய சோக சங்கதி நடந்தது. எப்படின்னா, ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர் ஊர்ல வந்து பள்ளிவாசல் ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல எங்க அப்பா எங்களை சேர்த்திருந்தாங்க. அப்பா வந்து காவல்துறை பணியில வேலை பார்த்ததுனால நான் அந்த பள்ளிக்கூடத்துல 6ஆம் வகுப்பு படிச்சேன். அதே சமயத்துல வந்து அக்கா 10th படிக்கிறதுனால டியூஷன் போகணும்னு சொல்லி எண்ணி விட்டதுனால நான் அன்னைக்குன்னு பார்த்து கரண்ட் இல்லைன்னு வேகமா வந்தவ ஒரு பாம்பு ரோட்ல அடிபட்டது. என் வலது கால் குதிங்கால்ல வந்து கடிச்சிருச்சு. ஐயோ. ஆமா, ரொம்ப கஷ்டப்பட்டு எங்க அப்பா என் உயிரை 6 மாசம் போராடி காப்பாத்துனாங்க. அப்ப அங்க பள்ளிக்கூடத்து தலைமை ஆசிரியர் வந்து அப்துல் காதர் ஐயா அவர்கள். அவங்க வந்து எங்க அப்பா கலந்து பேசும்போது, ஏட்டையா பரவாயில்ல நான் இருக்கேன், பிள்ளை படிக்கல நீங்க சொல்லாதீங்க, அவ நல்லா வருவா, அவளை நான் பாஸ் ஆக்கி போடுவேன், தொடர்ந்து நாங்க அல்லாட்ட நாங்க சொல்றோம், நீங்க உங்க ஆண்டவத்தை ஜெபிங்க அப்படின்னு சொல்லி எங்க அப்பா தைரியப்படுத்தினாங்க. அம்மா உண்மையிலுமே ரொம்ப நெகிழ்ச்சியாக இருக்குது. என்னன்னா நிறைய பேர் மத பிரிவினைவாதங்களை பற்றி பேசுகிற இந்த காலத்தில் ஒரு இஸ்லாமிய சகோதரரும் ஒரு கிறிஸ்தவ சகோதரரும் ஒரு குழந்தையை வளர்க்குறதுல, அந்த குழந்தையை காப்பாற்றுறதுல ஒரு எவ்வளவு அக்கறையோடு செயல்பட்டாங்க அப்படிங்கிறது உண்மையிலே அதை நீங்கள் மாதா தொலைக்காட்சியில் பகிர்ந்துக்கும் பொழுது நம்முடைய நேயர்களுக்கெல்லாம்
எந்த மதமா இருந்தாலும் நம்ம என்னுடைய சகோதரன் என்னுடைய சகோதரி அப்படிங்கிற ஒரு உணர்வை ரொம்ப அற்புதமா வெளிப்படுத்தினீங்க. ரொம்ப உண்மையுமே நெகிழ்ச்சியாக இருக்குது. ஓ வெரி குட். பள்ளிக்கூடம் போகல. அதுக்கப்புறம் எங்க அப்பா என்ன பூரண சுகமான பின்னாடி தலைமை ஆசிரியர் கொண்டு போய் டீச்சர்ட்ட கொண்டு விட்டாங்க. எனக்கு எங்க அப்பா பணி செய்த சென்னை, மதுரை, ராமநாதபுரம் மாவட்டங்கள்ல நாங்க பயின்ற பள்ளிக்கூட ஆட்களை வந்து மறக்கவே முடியாது. அதுவும் பள்ளிவாசல் ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல அந்த டீச்சர் யாருமே, என்னுடைய நண்பர்கள், தோழிகள் யாருமே எனக்கு இன்னைக்கு மறக்க முடியாது. ஆனா திருநெல்வேலிக்கு வந்துட்டு அப்பா ரிட்டையர்ட் ஆன உடனே. சரிதாங்கம்மா. இப்போ நீங்க இந்த இதை சொன்னோன்னா எனக்கு ஒன்னே ஒன்று மட்டும் சொல்லணும்னு தோணுது போஸ்கோ. ஈவன் நம்ம இந்த சகோதரியோட சேர்ந்து உண்மையிலுமே நம்மளுடைய இந்த மாதா தொலைக்காட்சியை கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் மட்டுமல்லாது மற்ற மதத்தினரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. உண்மையிலேயே அப்படி உறவோடு வாழக்கூடிய இஸ்லாமிய இந்து மத சகோதர சகோதரிகளுக்கு எங்களுடைய மாதா தொலைக்காட்சியினுடைய அன்பையும் வணக்கத்தையும் இந்த சகோதரியுடைய வாழ்க்கையில் நீங்கள் எவ்வளோ முக்கியமாக இருந்திருக்கிறீங்களோ இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்வதில் இந்த மாதா தொலைக்காட்சி குடும்பமே மகிழ்ச்சி அடைகிறது. உங்களது அன்புக்கு குறிப்பாக வந்து இந்த சகோதரி போல் நிறையா உள்ளங்களை நீங்கள் தேத்தி கொண்டு வந்ததுக்கு எங்களது மனமார்ந்த நன்றிகளை இந்த நேரத்தில் மற்ற சகோதர சகோதரிகளுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். அம்மா உண்மையிலேயே நீங்கள் இன்னைக்கு சொன்ன செய்தி வந்து இந்த மாதா தொலைக்காட்சிக்கே ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய செய்தி, நெகிழ்ச்சியான ஒரு செய்தி. ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி, ரொம்ப சந்தோஷம்ங்க. ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி, நன்றி. ஸோ ரொம்ப அழகாக பேசினாங்க ஃபாதர். அவங்க பள்ளி பருவத்தில் எடுத்துக்கிட்ட அனுபவங்களை பற்றி பகிர்ந்துட்டு இருந்தாங்க. அதேமாரி சொன்ன மாதிரி அந்த சகோதரத்துவ அன்பு இப்போ அந்த அப்துல் ஐயா சொன்ன ஒரு வார்த்தை அவங்க சொன்னதா ஷேர் பண்ணாங்கல்ல, அது என்ன ரொம்ப தொட்டுருச்சு. அதாவது நான் வந்து வேண்டிக்கிறேன், நீங்களும் உங்கள் கடவுள்கிட்ட வேண்டிங்க. எவ்வளோ அழகா இருக்கு. எனக்கு பிடிச்ச கடவுள்கிட்ட அதுதான் ஃபாதர். எம்மதமும் சமூகம் எல்லாருமே என்னுடைய சகோதரர். நம்மளுடைய உண்மையிலுமே நம்முடைய இந்தியா வந்து மதசார்பற்ற நாடு. யாருனாலும் எந்த மதத்தினாலும் வணங்கலாம். நமக்கு ஒரு விஷயம் பிடிக்குது, நம்ம அதை செய்யறோம். அவங்களுக்கு அதை பிடிக்குது, இது ஏத்துக்கிற ஒரு விஷயம் இருக்குது. அதுல தான் அழகியல் இருக்கு. அதுதான் இந்தியா. உண்மைதான், இந்தியா. இது குறிப்பா வந்து நம்ம வந்து இன்னொருத்தவங்களை வந்து நம்ம ரெஸ்பெக்ட் பண்றோம். அவங்களுடைய அந்த உரிமைக்கு நம்ம வந்து ரெஸ்பெக்ட் பண்றோம். என்னைக்குமே மரியாதையா இருக்கும். அதுதான் வந்து ஒரு சிறந்த ஒரு உண்மையில் நினைக்கிறேன். ஸோ அந்த விதத்தில் ஃபாதர் உங்களுக்கு மென்மேலும் இப்போ நீங்கள் ஹாஸ்டலில் படிக்கும் பொழுது அப்பா அம்மா வர்றது போகிறதுமா இருக்கும், கண்டிப்பாக இருந்திருக்கும். அப்போ அப்பா வந்து பார்த்துட்டு போகிறது, அம்மா வந்து பார்த்துட்டு போகும்போது என்னைக்காச்சும் அந்த ஒரு ஏக்கத்தோட இல்லை இது இந்த என் லைஃப்பில் போர்டிங் லைஃப்பில் இது நடக்கலையே. இல்லை உண்மைதான் நீங்கள் சொல்கிறாப்புல. எனக்கு இன்னுமே அந்த இது இருக்கும், நம்மளை அப்பா வந்து ஹாஸ்டலில் பார்க்கவே இல்லையே அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். நம்ம தொடர்ந்து பேசுவோம். ஒரு நண்பர் லைனில் இருக்காங்க. ஹலோ, வணக்கம். வணக்கம். ஹலோ ஹலோ வணக்கம். வணக்கம். வணக்கம்ப்பா. வணக்கம்ப்பா. ஃபாதர். இயேசுவுக்கே புகழ். எப்படி இருக்கிறீங்க? நாங்க நல்லா இருக்கிறோம். நீங்க எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா? ரொம்ப நல்லா இருக்கிறோம். காளையார் கோயில இருந்து சிவகங்கை மறை மாவட்டம். காளையார் கோயில் பங்கு. என் பேரு விக்டோரியா. விக்டோரியா, ரொம்ப சந்தோஷம். உங்களுடைய வாழ்க்கையில எல்லாமே வெற்றிகரமா அமையணும். நம்முடைய உயிர்த்த ஆண்டவர் உங்க கூட இருந்து தொடர்ந்து வழி நடத்தணும். உங்களோட உங்க குடும்பத்தையும் ஜெபிக்கிறோம். இன்னைக்கு டாபிக் கேட்டீங்களா? கேட்டாங்க. உங்களுடைய விடுதி அனுபவங்கள் அப்படி கொஞ்சம் பகிர்ந்துக்கங்களேன். சொல்லுங்கம்மா. ஒன்னாம் கிளாஸ் படிக்கிற போது இப்ப மாதிரி எல்லாம் இல்ல. அப்ப வந்து ஒரு கூரை கொட்டகை போட்டு காலையில 8 மணிக்கெல்லாம் ஒரு பெல் அடிப்பாங்க. நாங்க எல்லாம் போய் மணல் பரப்பி இருக்கோம். அதுல ஆனா 1 2 3 அப்புறம் வாய்ப்பு இது எல்லாம் படிக்கணும். அது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இப்ப எல்லாம் என்ன பண்றாங்க, அப்ப வந்து அந்த அனுபவம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பாக்குறேன் அத. என்னை ஹாஸ்டல்ல கொண்டு போய் விட்டுட்டாங்க, தொண்டின்னு ஒரு ஊர்ல. அங்க வந்து சிஎஸ்ஐ இந்த டிஎல்சின்னு இல்லம்மா. ஹாஸ்டல்லுக்கு போனப்போ உங்களுக்கு வயது? நான் 9th போனேன். ஓ, 9th போய் சேர்றீங்க. ஓகே, சொல்லுங்க. அப்ப அங்க போனா அவங்க வந்து லுத்தரன் திருச்சதான். ஆனா நம்ம ஆர்சி பிள்ளைகளை வந்து ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் பூசைக்கு போக அனுமதிப்பாங்க. சூப்பருங்கம்மா, சொல்லுங்க. அது ஒரு
நல்ல ஒரு இது. ஏன்னா அவங்க வந்து பிரமத சபையினரா இருந்தாலும் கூட நம்ம வந்து அதை அனுமதிக்கிறாங்கிறது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. அதான் இப்ப சொல்லிட்டு இருந்தோம். ஒவ்வொரு மதத்திலயும் இன்னொரு மதத்தை வந்து அதை வந்து மதிச்சு அவங்களுக்கு வந்து அந்த ஸ்பேஸை கொடுக்கறதுல வந்து நம்மளுடைய உண்மையிலே அதுதான் நம்ம கடவுள் சொன்னாரு. நம்ம ஜீசஸ் வந்து பல நேரத்தில் வந்து சொல்கிறது அதுதான், அவங்க அதை செய்யட்டும், அது ஏன் நீங்கிற அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம். இப்போ நீங்கள் ரொம்ப அழகாக சொன்னீங்க. இன்றைக்கி வந்து என்ன அப்படின்னா, ஒரு சில நேரங்களில் இந்த பிரிவினை சகோதரிகள்லாம் என்ன சொல்கிறாங்க, என்னோடதுக்கு வாங்க அப்படின்னு கூட்டிகிட்டு வர நேரத்தில் அப்படிலாம் வாழ்ந்துருக்குறோம் அப்படிங்கிற ஒரு அற்புதமான மதிப்பீடுகள் இன்றைக்கி மாதா தொலைக்காட்சி நேயர்களோட பகிர்ந்துருக்கிறீங்க. ரொம்ப சந்தோஷம். உங்களையும் உங்களை சார்ந்த அனைவரையும் உங்கள் குடும்பத்தில் உள்ளவர்கள் கடவுள் நிறைவாக ஆசீர்வதிக்கணும். நம்மளோட தொடர்பு கொண்டமைக்கு ரொம்ப நன்றிங்கம்மா. கடவுள் உங்களை நிறைவாக ஆசீர்வதிக்கணும். படிக்கிற போது என்னால ஹாஸ்டல்ல போய் இருக்க முடியல. சரிங்கம்மா. கடைசியில ஹாஸ்டல் தெற்கு பக்கம் கடைசியில எங்க ஸ்கூலு அடுத்த மாதிரி எங்க மாமா வீடு இருக்குது. ஓகே ஓகே. மாமா வீட்டுக்கு போயிட்டீங்களோ? ஸ்கூலுக்கு வந்துட்டு ஓடி போயிருவேன் எங்க மாமா. அதான் நினைச்சேன். சரிதான் சரிதான். ஒரு டீச்சர் வாத்தியாரு. எங்க அத்தை வந்து இந்த எலிமெண்டரி ஸ்கூல் டீச்சர். ஓகே 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 ஓகே. போயிட்டு வந்துட்டு அங்க போயிருவீங்க. மொத்தத்துல அப்ப நீங்க விடுதியிலே இல்ல. சரிங்கம்மா, ரொம்ப சந்தோஷம். உங்களோட பேசுனதுல ரொம்ப சந்தோஷம். நம்ம அந்த அம்மா சொல்லி விடுவாங்க வாடனம்மா, அடியே இவளை வந்து பத்திரமா. ரைட்டுமா. மொத்தத்தில் அம்மா ரொம்ப சேட்டப் பண்ணியிருக்காங்க. அதுதான், அதே மாதிரி நாங்களும் பண்ணாமல் இல்லைங்க ஃபாதர். ஸோ கண்டிப்பாக ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அனுபவம் இருக்கும் அந்த விடுதியில் தங்கி பயின்ற மாதிரி. ஸோ நீங்களும் உங்களுடைய எமோஷன்ஸ் வெளிப்படுத்திட்டு இருந்தீங்க ஃபாதர். சொல்லுங்கள் ஃபாதர், தொடர்ந்து. அதான் என்ன அப்படின்னா, இப்போ இவங்க சொன்னது போல் ஒரு விடுதி இல்லை அவங்களோட ஸ்கூல் அப்படிங்கும்போது நம்ம அதை கல்வியை கடந்து நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கோம். இப்போ நம்ம பார்த்தோம்னா கடந்த 2 வாரங்களாக நம்மளுடைய இனிய இதயங்கள் சொல்கிற செய்திகள்லாம் பார்க்குற பொழுது எவ்வளவு நல்ல பழக்க வழக்கங்களை, சமூக அக்கறையை, மதம் கடந்த ஒரு மனித நேயத்தை அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க, கற்றுக்கிட்டாங்க அப்படிங்கிறத ரொம்ப அழகாக சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. நம்ம குறிப்பாக இன்றைக்கி இருக்கிற எல்லா நல்ல உள்ளங்களுக்காகவும் கடவுள்கிட்ட ஜெபிப்போம். கடவுள் இவர்களை நிறைவாக ஆசீர்வதிக்கணும், தொடர்ந்து வழி நடத்தணும். அதே போல் இந்த சின்ன சின்ன அற்புதமான உணர்வுகள் அவங்க பெற்றோர்களுக்கும் அந்த சகோதரிகளுக்கும் இடையான உறவுகள்லாம் ரொம்ப அழகாக இருக்குது. போஸ்கோ, நான் என்ன நினைக்கிறேன்னா அடுத்த வாரம் கூட, ஏன்னா நேயர்கள் நிறைய தொடர்பு கண்டிப்பாக அடுத்த வாரம் கூட நம்ம இதை பற்றியே கொஞ்சம் பேசலாம் ஃபாதர். அதே மாதிரி குறிப்பாக வந்து இப்போ இந்த புதிய அகாடமிக் இயர் இப்போ வந்து பசங்கள்லாம் வந்து ஜாயின் பண்ணியிருப்பாங்க. இப்போ இந்த காலகட்டத்தில் விடுதலை தங்கி படிக்கிறதுன்றது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் தான் ஃபாதர். அம்மா அப்பா வீட்டு, ஏன்னா டெக்னாலஜி வளர்ந்த விதத்தில் யார் ஃபாதர் இன்னைக்கெலாம் ஹாஸ்டலில் சேர்ப்பாங்க. அப்படி இருந்தும் ஹாஸ்டலுக்கும் இந்த செமினரிக்கும் போகிற பிள்ளைகள் நிறைய பேர் இருக்காங்க. இப்போ புதுசாக வந்து கல்வியாண்டு தொடங்கியிருக்கு. நிறைய பேர் விடுதலை போய் பசங்க படிக்கிறதுக்காக தங்கி இருப்பாங்க. அதேமாரி குருமடத்துக்கு போகிறவங்களும் சரி, இல்லை பிற மத சகோதரர்களும் போய் விடுதியில் தங்கி பயிலுவாங்க. அவங்களுக்காக நம்ம சிறப்பாக இன்றைக்கி ஜெபிக்கலாம். உண்மையிலுமே அப்படி பெற்றோர்களை கடந்து, உறவுகளை கடந்து, இல்லங்களில், விடுதிகளில் நிறைய நண்பர்களோடு, நிறைய நல்ல பழக்க வழக்கங்களோடு, நிறைய நம்பிக்கைகளோடு இன்றைக்கி வாழ தொடங்கி இருக்கிற விடுதி மாணவர்களுக்காக சிறப்பாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கடவுள் அவங்க கூட இருக்கணும், கடவுள் அவர்களுக்கு ஆசீர்வாதத்தை சொல்லணும். இன்றைக்கி உண்மையிலே ஒரு சகோதரன் பகிர்ந்து கொண்டது போல் மதங்களை கடந்து அவர்கள் மனிதத்தை கற்றுக்கொள்ள வேண்டும், இனங்களை கடந்து அவர்கள் உறவுகளை பேண வேண்டும் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய் ஆவி அவங்களை நிறைவாக ஆசீர்வதிக்கணும் அப்படின்னு சொல்லி நான் மனதார வாழ்த்துகிறேன் மாதா தொலைக்காட்சியின் சார்பாக. தேங்க்யூ ஃபாதர். இனிய இதயங்களை மிகவும் சிறப்பாக விடுதியில் தங்கி பயின்ற அந்த அனுபவத்தை பற்றி அநேக அன்பர்கள் பகிர்ந்து கொண்டீர்கள். மீண்டும் அடுத்த வாரமும் நம்ம இதே தலைப்பு குறித்து நம்ம பேச போகிறோம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து அன்போடு விரைவு பெறுகிறோம். நான் உங்கள் போஸ்கோ அண்ட் ஃபாதர் பாலோ ஜெயக்குமார். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.